சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. ரஜினி சார் எப்படின்னா சாரன் செயல்னு ஒரு பத்திரிகைக்கு அவங்க கேட்டிருந்தாங்க. நான் முதல்ல ரஜினி சார்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் சாரோட வீட்டுக்கு போயிட்டு லைட்ஸ்லாம் செட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 7 o'clock அவர் வீட்டில் சொல்லியிருக்காரு யாரோ ஃபோட்டோகிராஃபர் வருவாங்க அப்படின்னு. சரி நான் போன வழியும் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் லேட்டாக வந்தார். சார் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனே அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். சரி சார் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுறோம் மேலே வாங்க அப்படின்னா போனால் வார்ட்ரோப் திறந்து காட்டினார். நீ என்ன ட்ரெஸ் இதில் ப்ளீஸ் சார் அப்படின்னு. நான் பேர் பாடியை போட்டு போஸ்ட் பண்ண எடுத்துப்பீங்களா? வாங்கிட்டேன் சார். அந்த பேர் பாடியை கையில் சிகாரோட இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க அந்த ஃபோட்டோ வந்து தட் வாஸ் வெல் அப்ரிஷியேட்டட் பிக்சர் கெட் ஃபோல்ட் இன் சார் ஸ்டைல். கமல் சார்கிட்ட எப்படி இருக்கும்போதுன்னா நம்ம வந்து ஒரு அசைன்மெண்ட் அவர்கிட்ட சொல்லிட்டோன்னா எப்படி பண்ணணுன்றது, என்ன ட்ரெஸ் யூஸ் படுத்தணும், எங்கே ஷூட் பண்ணுறோம் எல்லாமே நமக்கு ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாரு. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். ஃபோட்டோகிராஃபர்ஸ் டிராவல் பகுதியில் இன்னைக்கு நாம மூத்த புகைப்பட கலைஞரான எஸ் பிரவீன்குமார் அவர்களை சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களோட சந்தேகத்தில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் வாத்தமிழாவுக்கு என்னோட வணக்கங்கள். உங்கள் பேர் வந்து மோஸ்ட்லி அசோசியேட் ஆகிறது கமல் சாரோட தான். ஏன்னாக்கா கமல் சாரோட நிறைய படங்கள் நீங்கள் எடுத்திருக்கீங்க. அதுதான் அவங்களை வந்து நார்த் இந்தியா வரைக்கும் கொண்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். சார் நான் வந்து சாருக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். யார் வேணால் கமல் சாரை படம் எடுக்கலாம். அவரும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் 2 பேர் ஃபோட்டோகிராஃபர்ஸோட டிலைட்டுன்னு சொல்லுவாங்க. கமல் சாரோட பயணம் வந்து ரொம்ப நீண்ட பயணம். ஃபஸ்ட்டு வந்து ஈவிஆர் மோகன் வந்து பாலச்சந்தர் படத்தில் அவர் நடிக்கிற போது ஷாமலா ஸ்டுடியோவில் ஒரு ஈவினிங் உட்காந்துருந்தார் கமல் சார். அப்போ போட் ஃபர்ஸ்ட் பிக்சர். அப்போ நான் அவர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு படம் எடுத்திருந்தேன். அவரை எடுத்துட்டு ஃபிலிமாலயான்னு ஒரு பத்திரிக்கை ஒன்று இருந்தது. அப்போ தீபாவளி மலர் ஒன்று நடந்தது. அப்போ நாங்கள் ஏவிஎம் ஸ்டுடியோவில் மைசெல்ஃப் அண்ட் எடிட்டரும் சேர்ந்து வல்லபன் சொல்லிட்டு எம்ஜி வல்லபன் நானும் போயிட்டு இருந்தோம். ஒரு செட்டில் வெளியில் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார், இருட்டில் நின்றுட்டு இருந்தார். நான் அவரை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டேன். கமல் சார் தான் அங்கே நின்றுட்டு இருந்தார். ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கெட்டப்பில் இருந்தார். அது ஒரு மலையாள படம். வல்லபன் சார் வாங்க போகலான்னு ஒழியும் நான் ஒரு சார்கிட்ட போயிட்டு எப்படி என்ன சார் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமல் சார்கிட்ட பேசினொழியும் ஒரு ஃபோட்டோ எடுங்கன்னாரு. சார் நான் எடுத்தேன். வல்லபன் சார் எனக்கு கிண்டல் பண்ணி எப்போ பார்த்தாலும் நீ பொம்பளை தானே படம் எடுப்பேன், இன்னும் ஒரு ஆம்லேட் போய் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டார். இல்லை சார் கமல் சார் அது எடுனொழியும் ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு. சரி கட் பண்ணோம். ஏக் துஜே கேலியே வந்த ஒழியும் எல்லா பம்பாய் மேகசினுக்கும் கமல் சார் படம் தேவைப்படும். அவங்க எப்படின்னா ஒரு மேகசினில் யூஸ் பண்ண பிக்சர்ஸ் இன்னொரு மேகசினில் யூஸ் படுத்த மாட்டாங்க. தே வாண்ட் ஆல் எக்ஸ்க்ளூசிவ் பிக்சர்ஸ். அப்போ கமல் சார்ட்ட எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ண எல்லாமே எதுவுமே அந்த ஸ்டாக் பிக்சர்ஸ் கிடையாது, ஆல் அசைன்மெண்ட்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி மேகசின் தே கால் மீ, தே கிவ் அன் அசைன்மெண்ட்ஸ். எனக்கு நிறைய அசைன்மெண்ட்ஸ் கொடுத்து ஸ்டார் அண்ட் ஸ்டைல் தான். ஸ்டார் அண்ட் ஸ்டைல் அண்ட் ஃபிலிம் ஃபேர். ஐ ஆம் த ஒன்லி ஃபோட்டோகிராஃபரோட பிக்சர் வந்து இன்றைக்கி ஸ்டார்டஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யாரோட படமும் சவுத்தில் ஃபோட்டோகிராஃபர்ஸ் படம் வந்திருக்காது. ஸ்டார்டஸ்ட் யூ நேம் இட் ஆல் மும்பை மேகசின்ஸ். அது கமல் சார்ட்ட எப்படி இருக்கும்போதுன்னா நம்ம வந்து ஒரு அசைன்மெண்ட் அவர்கிட்ட சொல்லிட்டோன்னா எப்படி பண்ணணுன்றது, என்ன ட்ரெஸ் யூஸ் படுத்தணும், எங்கே ஷூட் பண்ணுறோம் எல்லாமே நமக்கு ஈஸியாக பண்ணி கொடுத்துருவார். அவர் என்ன சொல்கிறது, ஒரு நடமாடும் ஃபிலிம் யூனிவர்சிட்டின்னு தான் சொல்லணும். அவருக்கு தெரியாத எந்த ஒரு கலையும் சினிமாவில் கிடையாது. என்னோட ஒரே சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா ஒரு ஃபிலிம் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருக்கணும். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க, அவருக்கு இன்டெப்த் நாலேஜ் இருக்கும். எதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியலன்னா அவரை நீங்கள் கேட்கலாம், சார் எப்படி இருக்குன்னு. ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். அவர் சொல்கிறதுனா நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஒரு ஆப்பிளோட ஃப்ளாப்பி என்கிட்ட ஒருத்தர் கொடுத்தார். அந்த ஃப்ளாப்பி வந்து ஆப்பிளில் தான் ஒர்க் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணேன், ஷார்ட் எடுத்து போய்ட்டு அந்த ஃப்ளாப்பியை கொடுத்தாரு. ஃப்ளாப்பி சின்ன சைஸில் இருக்குது. வாங்கி வச்சுட்டார். வாங்கி வச்சுட்டு ஒரு 2 months கழிச்சு என்ன சொன்னார், நீங்கள் ஞாபகம் இருக்கா ஒரு ஃப்ளாப்பி ஒன்று கொடுத்தீங்களா ஆப்பிள்? ஆமாம் சார். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இட் இஸ் அபவுட் ஃபிலிம் எடிட்டிங்கோட ஒரு யூனிட். அது சார் ஹாங்காங் போன ஒழியும் ஃபோன் பண்ணி அந்த கம்பெனிலேருந்து யூ காட் அ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன். ஸோ அது மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் அவர் வந்து ஒரு அமேசிங் நடிகர்னு சொல்ல முடியாது, ராசான்னு தான் சொல்லணும். இந்த ஃபோட்டோகிராஃபிக்கெலாம் அவரே போஸ்ட் கொடுப்பாரு, நீங்கள் சொல்லுவீங்களா சார்? சார் ஏன்னா நீங்கள் கான்டாக்ட் நிறைய படங்கள் போட்டிருக்கீங்க, நிறைய அவரே போஸ்ட் கொடுப்பாரு. ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபோட்டோகிராஃபரோ அவர் தைரியமாக அவர்கிட்ட போய் தெரிஞ்ச ஃபோட்டோகிராஃபரோ தெரியாத ஃபோட்டோகிராஃபரோ யாராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹீல் கிவ் ரெஸ்பெக்ட் டு த ஃபோட்டோகிராஃபர்.
ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட். யாரும் பெரிய ஆள் சின்ன ஆள் என்ன கேமரா அதுன்னு நீங்கள் புதுசாக அவர் பார்க்காத ஒரு கேமரா எடுத்துன்னு வந்தீங்கன்னா அது கூட அவருக்கு தெரியும் இந்த மாடலா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. போஸ் வந்து கமல் சாருக்கு நம்ம சொல்ல முடியாது, பண்ணிகிட்டே இருப்பார், நீங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்டே இருக்கணும். பட் நீங்கள் இப்படி வேணும் அப்படி வேணும்னா நோ மினிட்ல அப்சர்வ் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணுவார். இப்படி நீங்கள் நிறைய தீபாவளி மலர்லாம் எடுத்திருக்கீங்க, நிறைய ப்ளோப்ஸ், அதுக்கான காஸ்டியூம்ஸ் எல்லாம் அவரே பார்த்துக்குவாரா இல்லை நீங்கள் எது பார்த்துக்குவா? காஸ்டியூம் சொல்கிற போது பார்த்தீங்கன்னா சார்ட்டு இருக்கிற மாதிரி ஒரு கலெக்ஷன் ஷூஸு காஸ்டியூம்ஸ் யார்கிட்டையுமே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இருக்கிறதுல மேபி இருக்கலாம். ஒரு ஷூஸ்னால் ஒரு 60 பேர்ஸ் வச்சுருப்பார். அந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன வாட்ச் போடணும், என்ன அக்சசரிஸ் போடணும், எல்லாமே அந்த செஷனுக்கு அவரே எடுத்து வச்சுருவார், அசிஸ்டண்ட்டை சொல்லி எடுத்து வச்சுருவார். இப்போ நாங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்டூடியோவில் லோன்னு போயிட்டு படம் எடுக்கிறத பிரேக் பண்ண நான் தான் ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு போய் கேட்டேன், சார் இதே மாதிரி நான் ஒரு ப்ரைவேட் செஷன் எனக்கு கொடுங்க. பிகாஸ் இப்போ ஸ்டூடியோவில் நாமெல்லாம் என்ன பண்ண முடியும், ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு காஸ்டியூமில் எடுத்துகிட்டு போவாங்க, இன்னொரு ஃபோட்டோகிராஃபர் ஒருவர் அதே காஸ்டியூமில் எடுப்பார். ஸோ டூப்ளிகேட் மாதிரி ஆகும். அண்ட் மோரோவர் நம்ம வந்து ஒரு ப்ரொடியூசர் டைரக்டரோட டைமை நம்ம போய் கன்சியூம் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டிஸ்ட்டுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காது, அண்டு ப்ரொடியூசர் வந்து ஆர்டிஸ்ட்டையும் டிமாண்ட் பண்ணி வாங்க செட்டுக்குன்னு கூப்பிட முடியாது. ஸோ நான் ஈச் அண்ட் எவ்ரி நீங்கள் ஃபோட்டோகிராஃப்ஸ் நீங்கள் பார்க்குறது எல்லாமே என்னோடய ப்ரைவேட் அசைன்மெண்ட்ஸ். எதுவுமே இதில் ஸ்டாக் பிக்சரோ அங்கே இங்கே எடுக்கிறதோ எதுவுமே கிடையாது. அண்டு நீங்கள் நார்த் இந்தியனில் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற போஸு அங்கே இருக்கிற நடிகர்களே ரொம்ப ரசித்து பார்த்த படங்கள்லாம் ஒன்று இருக்குது. சூப்பர்னு ஒரு மேகசின், சூப்பர் ஒரு மேகசினில் நான் ஒரு 4 o'clock ஏவிஎம்மில் போனேன். சார் வந்து ஆப்கான் ட்ரெஸ்ஸில் இருந்தார், பட்டான் ட்ரெஸ்ஸில் இருந்தார். அந்த பட்டான் ட்ரெஸ்ஸில் இருந்தவளையும் சார் மாதிரி ஒன்று எடுக்கலாமான்னொல்லையும் கீழே உட்காந்து எடுங்க அப்படின்னார். That picture was well appreciated in that circle. So it is almost like a candid picture in a different perspective. இது நீங்கள் பத்திரிகைகளாக எடுக்கிறது தனி, அதை தவிர அவரே தனியாக உங்களை கூப்பிட்டுருக்காரா, அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வாங்க? அவை சண்மிகளும் முதல்ல ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிச்சார் என்கிட்ட. நான் அந்த மாதிரி தாஜில் இருப்பேன், இந்த ரூமில் இருப்பேன், நீங்கள் வந்துருங்க அப்படின்னு. ஸோ நான் ரூமுக்கு போனேன், அங்கே ஆஷோபான்னு சொல்லி ரூம், அது லெட்டர் தான் எழுதி கொடுத்துருந்தேன். ஓகே, நான் இந்த ரூமில் இருப்பேன், நீங்கள் வந்துருங்க அப்படின்னு. சார் வந்து காரை வந்து பார்க்கிங்கில் விட்டு அவரே செல்ஃப் டிரைவிங் வந்துட்டு அந்த லேடி கெட்டப்பில் ரிசப்ஷன் வந்து போய் 601 ரூம் நம்பர் போட்டு யாராவது தன்னை ஐடென்டிஃபை பண்ணுறாங்களான்னு சொல்லி யாராலையும் அந்த 3 பேரை மீட் பண்ணி கேட்டிருக்காரு, யாராலையுமே அவர் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ திஸ் பிக் சக்ஸஸ். அவை சண்மிக்கு அந்த ஃபீமேல் கெட்டப்போட செட்டப்லாம் நான் கொஞ்சம் எடுத்து கொடுத்தேன். அவர் கேட்டிருந்துட்டாரு எப்பப்போ அசைன்மெண்ட்டுன்னு. அவரோட லேடிஸ் ஒன்லின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம் ஒன்று இருந்தது, அது நான் சார் கூட ஒர்க் பண்ணேன். அண்டு தினமலரில் ஒரு கேட் ஃபோல்டு, தீபாவளி கேட் ஃபோல்டு பண்ணியிருந்தேன் நான். மாதிரி வாட் எவர் த அசைன்மெண்ட்ஸ் இருக்கும்போது டெஃபினெட்லி எனக்கு வந்து ஒப்ளைஜ் பண்ண மாதிரி யாருக்கும் இது வரைக்கும் ஒப்ளைஜ் பண்ணல. அது ஐ மஸ்ட் தேங்க்ஸ் டு கமல் சார். இப்போ கமல் வச்சு நீங்கள் எடுத்த ஃபோட்டோவில் ஒரு நாயோட ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க இல்லையா, அது எந்த சூழல் எடுத்த ஃபோட்டோ? அது வந்து சாரன் ஸ்டைலில் சாரை வந்து ஒரு கேட் ஃபோல்டு போடணும் அப்படின்னு இருக்காங்க. சவுத்தில் வந்து இது வரைக்கும் யாருக்குமே கேட் ஃபோல்டுன்னு சொல்லிட்டு அங்கே போட மாட்டாங்க. ஏன்னா இன்னும் போட்டு சரின்னு சொல்லிட்டு சார் அப்ரோச் பண்ணோடலையும் அப்போ வந்து ஸ்ரீராம் நகரில் இருந்தார் அவர். ஸ்ரீராம் நகரில் இருந்தோடலையும் அது வந்து எவ்ரி பிக்சர் நீங்கள் சார் இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ என்ன சொன்னார், இங்கேயே எடுக்கலாமா, கார்டனில் எடுக்கலாமான்னு. எடுக்கலாம் சார் அப்படின்னோடலையும் ஒரு டாக் இருந்தது, சார் இந்த டாக் வச்சு ஒரு படம் எடுத்துக்கலாமான்னு. சரி சொல்லிட்டு அந்த டாக் பேர் டோபர்மேன், ஒரு சாக்லேட் டோபர்மேன். சாருக்கு இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பாருங்கள், உடனே பண்ணவர் ஒரு கென்னு ஒன்று எடுத்துன்னு வந்துட்டார், டபுள் பேரல் கென், அதோட போஸ்ட் பண்ணது. The picture was well appreciated in the Mumbai magazine circle as well as Mumbai photographers. நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க கேட்டிருக்கேன், யார் என்ன ஏது எங்கே சவுத்தில் இருந்தா அவங்க. ஏன்னா சாரோட அப்போ தான் எக்தோ ஜக்கிலிய படம் வந்திருக்கு. ரஜினிகாந்தையும் நீங்கள் பல படங்கள் எடுத்திருக்கீங்க, அவங்களுக்கும் நிறைய பாலிவுட்டுக்கும் நீங்கள் எடுத்து கொடுத்துருக்கீங்க, தமிழ் மேகசின்ஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்க. அவருக்கும் கமலுக்குமான வித்தியாசம் என்ன சார்? ரஜினி எப்படி அணுகுவார் உங்களை? ரஜினி சார் ஒன் ஆஃப் ஒண்டர்ஃபுல் பர்சன். சார் வந்து இருக்குது இவருக்கு இருக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட்டு வந்து சார் எப்படி இருக்குன்னா, இப்போ கமல் சார்கிட்ட சொன்னோலையும் ஞாபகத்தில் வச்சுப்பார். ரஜினி சார் அப்படி இல்லை. நான் அவர் கூட ராஜாதிராஜான்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ ஷூட் அவர் வீட்டில் பண்ணோம், அப்புறம் செட்டில் படம் எடுத்தோம். There was a small dispute between director and the producer. ஒரு ஈவினிங்கு ஒரு ஃபைட் ஒன்று இருந்தது.
அப்போ திடீர்னு என்னை கூப்பிட்டாரு, ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு. எடுக்கலாம் சார் அப்படின்னு. அதில் எடுத்தது தான் வந்து அந்த பிளாக் ட்ரெஸ்ஸில் வந்து கத்தி சுற்றுற மாதிரி இருக்கும். ஓகே. அதுவே கிட்டத்தட்ட ஒரு 30-40 படம் எடுத்திருந்தேன். ரஜினி சார் எப்படின்னா, சாரன் செயல்னு ஒரு பத்திரிகைக்கு அவங்க கேட்டிருந்தாங்க. நான் முதல்ல ரஜினி சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். வாங்கிட்டு நான் சாரோட வீட்டுக்கு போயிட்டு லைட்ஸ்லாம் செட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 7:00. அவர் வீட்டில் சொல்லியிருக்காரு, யாரோ ஃபோட்டோகிராஃபர் வருவாங்க அப்படின்னு. சரி, நான் போன வழியும் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் லேட்டாக வந்தார். சார் பிரவீன், நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனே அப்படின்னாரு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் அப்படின்னு. சரி சார், ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணலாங்க, மேலே வாங்க அப்படின்னார். போனால் வார்ட்ரோப் திறந்து காட்டினார். நீ என்ன ட்ரெஸ் இதில்? ஆஸ் யூ ப்ளீஸ் சார் அப்படின்னு. நான் பேர் பாடியை போட்டு போஸ்ட் பண்ண எடுத்துவீங்களான்னு. இல்லை வாங்கினேன் சார் அப்படின்னு. அந்த பேர் பாடியாக கையில் சிகாரோட இன்னும் எக்ஸட்ரா கொடுத்துருக்க அந்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ வந்து தட் வாஸ் வெல் அப்ரிஷியேட்டட் பிக்சர், கெட் ஃபோல்ட் இன் ஸ்டார் அண்ட் ஸ்டைல். சார்கிட்ட வந்து ரஜினி சார் இஸ் அ வெரி குவைட் இன்ட்ரெஸ்டிங் மேன். ஒன்லி திங், நீங்கள் அவர்கிட்ட குயிக்காக எடுக்கணும் படம். அதே மாதிரி தான் கோபால், நக்கீரன் கோபால் ஒரு டைம் ஒரு 6 feet கேட் ஃபோல்டு ஒன்று போட்டார். ஃபஸ்ட்டு ஹீ அப்பாயிண்டட் சம்படி. அவர் வரலையோன்ற காரணம் எனக்கு திடீர்னு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தார். நான் மந்தவெளியில் இருந்தேன். அப்போது ஒரு 2:30 வந்தார். நீங்கள் வாங்க ரஜினி படம் எடுக்கணும், கிண்டல் பண்ணுறீங்களா சார்? என்ன இல்லை, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அவரோட ஜீப்லேயே கூட்டின்னு போயிட்டார். கூட்டின்னு போயிட்டு நான் லைட் செட் பண்ணிவிட்டு வந்து ரஜினி சார் வந்தார். பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ்ஸில் வந்தார். ஸோ கோபால் சார் ஒரு ஆள் உயர மாலையை போட்டார். போட்டுட்டு பிலீவ் இட் ஆர் நாட், ஐ கிளிக் ஒன்லி 3 pictures. யூ பிரவீன், யூ வில் கன்சியூம் மோர் மை டைம். எல்லாம் இல்லை சார், நான் அவ்வளோ டைம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 படம் தான் எடுத்தேன். விஜய் வந்து நீங்க தான் முதல்ல போட்டோ எடுத்திருக்கீங்க. இதை பத்தி விஜய் வந்து குங்குமம் பத்திரிகை ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அந்த இன்சிடென்ட் பத்தி சொல்லுங்க சார். சந்திரசேகர் சார் ஒரு நாளைக்கு எஸ்ஏ சந்திரசேகர் கூப்பிட்டு மாதிரி சன்னை வந்து நாளைக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு. ஓகே எடுத்துடலான்னு சொல்லிட்டு, இப்போ ஜெயஸ்ரீ பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா, ஜெயஸ்ரீ பிக்சர்ஸ் மாடியில் தான் நான் அப்போ அங்கே ஸ்டுடியோ ஜெயஸ்ரீ ரமணன் ஒரு கீழே ரெக்கார்டிங் தியேட்டரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நான் யூஸ்வலாக எல்லோரும் ஷூட் பண்ணுவேன். ஸோ அப்போது விஜய் வந்திருந்தார். அப்போது நான் என்ன சொன்னேன், சார் கம்ஃபர்டபுளாக எனக்கு கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு எனக்கு மேக்கப் மேன் நாகராஜ்னு ஒருத்தர் இருக்கார், அவரை நான் அசைன் பண்ணிக்கிட்டுமான்னு. பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ ஐ இன்ட்ரடியூஸ் மேக்கப் நாகராஜ் விஜய் சார்ட்ட சொன்னேன். ஸோ அவர் மேக்கப் போட்டார். மேக்கப் போட்டு ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணாலையும் விஜய் வாஸ் வெரி கூல். நம்ம என்ன எப்படி விடுமோ அதே மாதிரி சார் வந்து விஜய் சார் போஸ்ட் பண்ணார். ஒரு லஞ்ச் பிரேக் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே ஈவினிங் திருப்பியும் இல்லை ஆஃப்டர் லஞ்சும் ஷூட் பண்ணேன். ஆனால் அவருக்கு வந்து ஒரு பதட்டமோ எப்படி ஒரு ஆங்ஸைட்டியோ இருந்திருக்கு. பட் அஃப்கோர்ஸ் அதை என்கிட்ட கேட்கல, ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்கிட்ட கேட்கல எப்படி இருக்குது அப்படின்னு. நான் நெக்ஸ்ட் டே இதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் சந்திரசேகர் காட்டினேன். உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்களேன், பையன் எப்படி இருக்கான்னு. இஸ் லுக்கிங் குட், லுக்கிங் ஸ்மார்ட், பட் ஐ ஃபைண்ட் அ ஃபயர் இன்சைட். எப்படி ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து ஒரு புதுமுகத்தை எடுக்கிறம்போது நமக்கு வந்து வி ஆர் கேரிங் எ வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் அவர் ஷோல்டர். அவங்களோட பெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன், அவங்களோட என்ன டேலண்ட்டை வந்து நம்ம எடுத்துன்னு வர்றது தான் வந்து ஒரு பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபரோட ஒர்க். ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஒரு கேமரா முன்னால் உட்காரும்போது அவங்களுக்கு எப்படி போஸ்ட் பண்ணணுன்னு தெரியாது. என்ன அவங்களுக்கு இருக்கிறது, என்ன குட் ஆங்கிள், என்ன பேட் ஆங்கிள் எல்லாமே நம்ம தான் அங்கே மாஸ்டர் மாதிரி டிசைட் பண்ணணும். அதை நம்ம வந்து எவ்வளோ சின்சியராக பண்ணால் தான் தட் இஸ் அல்டிமேட் சக்ஸஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து விட்டுருந்தேன் அந்த படத்தை. சந்திரசேகர் கேட்டார், என்ன எப்படி இருக்குன்னு. இல்லை சார், தெர் இஸ் அ ஃபயர் இன்சைட் த ஹீரோ. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சார் சார் அவர் பெரிய ஸ்டார் ஆவார் அப்படின்ட்டு. ஸ்டார் ஆவான்னு யாருன்னு சொல்ல முடியாது சார், யாரையும் சொல்ல முடியாது. அது வந்து நமக்கு பைசா கொடுக்குறாங்கன்றதுக்கோசரம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஒர்க்கை நம்ம சின்சியராக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு மனசுக்கு தெரியும் நம்ம பர்ஃபெக்டாக எடுத்திருக்கோம், நம்ம எடுத்திருக்கோம், இந்த பெஸ்ட் ஆங்கிள் நம்ம எடுத்திருக்கோம் சார். ஒன்றே என்ன சொல்லுது, யார் வேணால் எடுக்கலாம் சார், யார் வேணால் எடுக்கலாம். நான் எடுக்கணுன்ட்டு ஒன்றும் இல்லை, யாரை வேணால் எடுக்கலாம். அவங்களோட டைம் நல்லா இருந்து கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தால் எல்லாம் நல்லா நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் விஜய் நிறைய எடுத்திருக்கீங்களா? விஜய் சார் ஒரு 3-4 செஷன் எடுத்திருக்கேன், 3-4 செஷன் பண்ணியிருக்கேன். பட் ஒன் ஆஃப் த ரொம்ப ஹம்பிளாக இருப்பார், ரொம்ப ஹீ இஸ் நாட் அ டாக்கட்டிவ், ரொம்ப ஹம்பிளாக இருப்பார். அண்டு ஒரு வெட்டிங்க்கெலாம் போயிட்டு இன்விடேஷன்லாம் கொடுத்தாரு, போயிட்டு வந்தோம். சார் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சார்? இந்த துறையை தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? பேசிக்கலி எங்கள் அப்பா வந்து ஒரு தியேட்டர் ஆப்ரேட்டர்.
ஐ மீன் பேரகன் தியேட்டர்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டர் இருந்துச்சு மவுண்ட் ரோடில். அதில் சீஃப் ஆப்ரேட்டராக இருந்தார். ஐம் ஜஸ்ட் அ ஸ்கூல் ட்ராப் அவுட். படிக்கிற போதே எனக்கு வந்து ஒரு பேஷன் வந்து ஃபோட்டோகிராஃபி தான். அது என்னென்னா பத்திரிகை ஃபோட்டோகிராஃபர் ஆகணுன்றது ஒரு எய்ம் ஆக்சுவலி எனக்கு. ஸோ என்னை வந்து ஃபோட்டோகிராஃபியை வளர்த்துதுன்னு கற்றுண்டுதுன்னு சொன்னால் அமெரிக்கன் கான்சுலேட்டில் இருக்கிற புக்ஸ் தான். நாங்கள் வந்து வீடு வந்து மவுண்ட் ரோட்டில் இருக்கிறதால எனக்கு அமெரிக்கன் கான்சுலேட்டுக்கு போகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ அமெரிக்கன் கான்சுலேட்டில் போயிட்டு நிறையா புக்ஸ் படிப்பேன். அந்த புக்ஸ் படிக்க வெளியில் யார்கிட்டையும் கேட்டு இல்லாத மேட்ருகள் வந்து அமெரிக்கன் கான்சுலேட்டில் அமெரிக்கன் ஃபோட்டோகிராஃபர்ஸோட கலெக்ஷன், பாப்புலர் ஃபோட்டோகிராஃபி, மாடர்ன் ஃபோட்டோகிராஃபி 2 புக்ஸ் வந்து யூஎஸ்லேருந்து வர மந்த்லி பீரியாடிக்கல். ஸோ அதில் நிறைய டெக்னிக்ஸு படிச்சிருந்தேன். தென் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆன உள்ளியும் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அ லோக்கல் ஸ்டூடியோவில் ஒன் இயர் ஒர்க் பண்ணேன். இப்போ இருக்கிற மீடியாவில் இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து அப்போ கிடையாது. யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, எந்த ஒரு டெக்னிக்கும் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ எனக்கு ஐ வாஸ் லிட்டில் அப்செட் வாட் டு டூ த நெக்ஸ்ட் ஸ்டெப். தென் ஐ ஜாயின்ட் கிளைன் அண்ட் பர்ல் மவுண்ட் ரோடில் ஒரு எல்ஐசி பக்கத்தில் ஒரு கிளைன் அண்ட் பர்ல். இட் இஸ் ஆக்சுவலி ஜெர்மன் லெஃப்ட் அவுட் தட் ஸ்டூடியோ அண்ட் ரன் பை ஜான் ஒருத்தர். தட் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறபோது ஐ மெட் செவரல் ஃபோட்டோகிராஃபர்ஸ். எனக்கு குருன்னு சொல்லணுன்னா நிறையா குரு இருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னோடய குரு வந்து டிரெச்சோட் ஆஃப் மும்பை, செகண்ட் நாகராஜராவ். இந்த பத்திரிகை ஃபீல்டில் வரத்துக்கு குருன்னு சொன்னால் ஈவிஆர் மோகன் தான். ஈவிஆர் மோகன் எப்படி எனக்கு பழக்கம்னா, நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் டிரான்ஸ்பரன்சி எடுப்பாங்க, கிளைன் பேரில் தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்படி ப்ராசஸ் பண்ணுறம்போது ஸோ எவ்ரிபடி யூஸ் டு ரிக்வெஸ்ட், சார் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுங்க அப்படின்னு. சார் ஓகே, அதாவது ஐஎம் சேல்ஸ்மேன் த டைம். ஸோ ஒரு நாள் ஏவிஆர் மோகன்ட்ட நான் கேட்டேன், உங்க கூட நாங்கள் ஸ்டுடியோவுக்கு வரலாமான்னு. இஸ் ஃபைன் வாங்க அப்படின்னு. அவர் கூட ஸ்கூட்டரில் போனேன். ஃபஸ்ட்டு டைம் ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டுடியோ பார்க்குறேன். பார்த்துட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் அப்சர்வர். அவர் எப்படி படம் எடுக்கிறாரு, எப்படி எப்படி நடிகர்கள்ட்டெல்லாம் பேசுகிறாருன்னு சொல்லி, சார் நான் செகண்ட் உங்களோட ஒரு நடிகை நான் படம் எடுக்கட்டுமான்னு. வித்தவுட் எனி ஈகோ, இஸ் இட் ஃபைன் வாங்க. தென் ஐ டுக் மை கேமரா, தென் ஐ ஃபோட்டோகிராஃப். ஃபஸ்ட்டு ஆக்ட்ரஸ் யாருன்னா பத்மபிரியா. அதோடு நிற்காம அவரே என்னை கூட்டின்னு போயிட்டு ஆந்திர பிரபான்னு ஒரு பத்திரிகையில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவர் எடுத்திருக்காரு அது பத்மபிரியான்னு சொன்னாலையும். என்னோடய ஃபஸ்ட்டு படம் பத்மபிரியா படம் கலர் டிரான்ஸ்பரன்சியில் ஆந்திர பிரபாவில் வந்தது. பட் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு படம் வந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து குமுதம் தான். அது யாருன்னு பார்த்தா வலம்புரி ஜான் இல்லையா? ஆமாம், வலம்புரி ஜான் வந்து அப்போது ஸ்டூடெண்ட்டு லீடராக இருந்தார், லா காலேஜில் படிச்சிருந்தார். மிஸ்டர் பால்யூ வந்து எங்கள் மாமாவோட ரொம்ப ஃப்ரெண்டு. பால்யூ ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுத்துருந்தார் எங்கள் மாமா. ஸோ பால்யூ மீட் பண்ணோடலையும் நிறைய பேரை பால்யூ வளர்த்து விட்ருக்காரு. அதே மாதிரி நானும் சார்கிட்ட போய் கேட்டோடலையும், சரி ஒரு டெஸ்ட் ஒன்று கொடுக்குறேன், நீ போய் இன்றைக்கி சீனிவாச சாஸ்திரி ஹாலில் மயிலாப்பூரில் வலம்புரி ஜான் ஒருத்தர் ஸ்டூடெண்ட்டு பேசுகிறார், அதை போய் எடுத்துன்னு வாங்க. ஸோ அதை எடுத்துன்னு வந்தேன். பிளாக் அண்ட் ஒயிட் அதில் தான் ஃபஸ்ட்டு குமுத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டு ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆச்சு. ஆனால் அதில் வந்து என் பேர் கிடையாது. என்னை ஃபஸ்ட்டு பேர் போட்டது ஆந்திர பிரபா தான். அதுக்கப்புறம் த்ரூ அவுட் இந்தியா 2500 அட்டைப்படம், மற்ற எல்லா லாங்குவேஜ்லேயும், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ரூபா நோட்டில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லேயும் பப்ளிஷ் ஆச்சு என்னோடது. நீங்கள் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எடுத்துருக்கீங்களா சார்? ஜெயலலிதா மேடம் ஒரு டைம் பேசுகிறதுக்கு எடுத்திருக்கேன். கலைஞர் ஒரு 3 செஷன் எடுத்திருக்கேன்.